ஐயையோ! காலையில வச்ச பழைய சோறா? நம்மளுக்கு அது உள்ள இறங்காது. சரி சூடா செஞ்சு சாப்பிடலாம். ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு என்ன மீன் vlog பார்க்க போறோம்னா, இந்த பழைய சோத்த பார்த்தா நெறைய இருந்துச்சு. சரி முழுசா திங்க முடியாதுன்னு அப்படியே திரும்பி பார்த்தா, இங்க வந்து தக்காளி, வெங்காயம் வணக்கல் இருந்துச்சு மத்தியானம் பண்ணது. சரி அதையும் இது ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சுட்டுருக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த தொக்கத்துக்கு அப்படியே பிளேட்ல போட்டு அந்த வடை சட்டியிலேயே எண்ணெயும் கடுகும் ஊத்தி கடுகு பொரிஞ்சோனே பச்சை மிளகா, கருவேப்பில போட்டு வதக்கிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் தொக்குலேயே வெங்காயம் இருக்குனால நான் போடல அப்போ. உங்களுக்கு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். அப்படியே இந்த 2 முட்டைய உடச்சு ஊத்திக்கிட்டேன். உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை முட்டை உடச்சு ஊத்திக்கலாம். நான் வந்து 2 முட்டை போட்டிருக்கேன். அப்படியே முட்டைய வந்து நல்லா வதங்குனோனே, பக்கத்துல இருக்க சோற வந்து நல்லா உதிரி உதிரியா ஆக்கிக்கோங்க. கட்டி கட்டியா இருந்தா கிண்ட கஷ்டமா இருக்கும் அதனால. அந்த முட்டையில வந்து நீங்க தேவையான அளவு உப்பு, காரம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறுனோனே நம்ம பல உதிரி வச்ச சோறை வந்து அப்படியே உள்ளே போட்டுருங்க. நான் அப்படியே அந்த தொக்கு இருந்துச்சுன்னா அந்த தொக்கையும் உள்ளே போட்டு நல்லா கிளறிக்கிட்டேன். சோறு, தொக்கு, இந்த முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி, அப்படியே நீங்கள் வந்து மல்லி இலை இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா தூவி விட்டு அப்படியே திக் பிளேட்ல போட்டு சுட சுட 2, 3 வாய் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவே 4, 5 வாய் உள்ளே போகும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.